பசங்களா, இன்னைக்கான மார்க் ரூம்ல கிளாஸ் 11ஓட மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.26 பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா f g அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது g of f. இந்த கம்போசைட் ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது வந்து f of g அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்போசைட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ ஃபங்க்ஷன் f க்கான செட் அப்புறம் ஃபங்க்ஷன் g க்கான செட் வந்து கிவன்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அப்படி எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, ஒவ்வொரு செட்லயுமே வந்து 3 ஆர்டர் பேஸ் இருக்கு. சரிங்களா? சோ இந்த 3 ஆர்டர் பேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டொமைன் தனியா ரேஞ்ச் தனியா பிரிச்சுக்கலாம். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே வந்து டொமைன். சோ அதை வந்து நீங்க பிரிச்சு எழுதிக்கோங்க ரெண்டு ஃபங்க்ஷன்லயும் இந்த மாதிரி. சோ அடுத்தது செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாமே எதை மீன் பண்ணுதுன்னா ரேஞ்சை வந்து மீன் பண்ணுது. சரிங்களா? செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய நம்பர்ஸ் இது எல்லாமே எதை மீன் பண்ணுது? ரேஞ்சை மீன் பண்ணுது. சோ இதை வந்து நீங்க தனித்தனியா எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது g of f வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம g of f கண்டுபிடிக்குது பாருங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா g of f of x அப்படின்னு வரும். அப்ப இன்னர் ஃபங்க்ஷன் f of x தான். அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சோ அதை சிம்பிளை பண்றதுக்கு f of x அப்படின்னு வரக்கூடிய இடத்துல f of 1, f of 2, f of 3 வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா இதுக்கான வேல்யூஸ் 4, 5, 5 அப்படின்னு வரும். 4, 5, 5 அப்படின்ட்டு. சோ அப்போ இங்க g of 4 அப்படின்னு மாறிடுச்சு, இங்க g of 5, g of 5 அப்படின்னு மாறிடுச்சு. சோ இதை வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய இடம் வந்து இங்க. சரிங்களா? சோ இதுல பாருங்க, g of 4 க்கு என்ன வந்திருக்கு 1, g of 5 க்கு என்ன வந்திருக்கு 2. சோ இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த g of f உடைய செட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? சோ அந்த செட் ஃபார்ம் பண்ணதுக்கு என்ன பண்ணணும், டொமைன் வந்து இந்த ஃபங்க்ஷன் f ல இருந்து எடுத்துக்கணும். அந்த ரேஞ்ச் வந்து பாருங்க லாஸ்ட் என்ன கிடைச்சதோ அதான் ரேஞ்ச். சோ அதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி 1,1, 2,2, 3,2 இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க ஒரு செட்டை வந்து எடுத்து எழுதுங்க. தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन g of f. கிளியரா இருக்கா? அண்ட் செகண்ட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f of g வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா f of g அப்படிங்கிறது f of g of x. சரிங்களா? இதுல இன்னர் ஃபங்க்ஷன் வந்து g of x. இந்த g of x உடைய ரேஞ்ச், g of x உடைய ரேஞ்ச் வந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சோ இந்த g of x க்கான ரேஞ்ச் அண்ட் வெளியில இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து f. சரிங்களா? இந்த f of x உடைய டொமைன். சரிங்களா? சோ அப்போ ரேஞ்ச் ஆஃப் g அப்புறம் டொமைன் ஆஃப் f. இந்த டொமைன் ஆஃப் f க்குள்ள இந்த ரேஞ்ச் ஆஃப் g வந்து அடங்கி இருக்கணும். அப்படி அடங்கி இருக்கான்றத நம்ம பார்க்கணும். சோ அதை செக் பண்ணதுக்கு பாருங்க, இங்க நம்ம அதனுடைய டேட்டா தனியா கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல 4 இருக்கு, இந்த இடத்துல 3 இருக்கு. சரிங்களா? ரெண்டும் டிஃபர் ஆகுது டேட்டா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா that does not belongs to domain of f. range of g ங்கிறது does not belongs to domain of f. therefore நம்மளால f of g அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியாது. கிளியரா இருக்கா? சோ அப்ப நம்ம ரிசல்ட் எப்படி எழுதிக்கலாம், f of g is not defined அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கிளியரா இருக்கா? சோ எல்லாருக்கும் புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.